குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்ட்ல புவியியல் யூனிட் 2ல வானிலை மற்றும் காலநிலை. இன்னைக்கு டே 3 கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு இன்னையோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானிலைனா என்ன, காலநிலைனா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா? வானிலைன்றது ஒரு நாளுக்கு இல்லைன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு அண்ட் ஒரு மாதத்துக்கு சொல்ற ஒரு நியூஸ் தான் என்னது வானிலை. வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படும். அந்த மாதிரி வந்து நம்ம நியூஸ் பார்க்கும்போது ஃபைனலா சொல்லுவாங்க இன்னையோட வானிலை இப்படி இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து மக்கள் வந்து தயாரா வெளியே போகும்போது அலர்ட்டா இருந்துக்கோங்க. ஒரு வாரத்துக்குமே மழையோட தாக்கம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும். வாட் எவர் இட் இஸ், மழையோ வெயிலோ அதை வந்து என்ன சொல்லிடுறாங்க, முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. ஒரு 1 வீக்குக்கோ இல்ல ஒரு 1 மந்த்துக்கோ இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்கோ ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ சொல்றதுதான் வானிலை. அதே இது காலநிலைன்றது 35 ஆண்டுகளுக்கு மேல நீடிக்கிற ஒரு சூழ்நிலையை தான் காலநிலை அப்படின்னு சொல்றோம். நம்ம கொடைக்கானல்ல டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? எப்பயுமே கொடைக்கானல் ஊட்டிலாம் சொல்லும் போது அங்க வந்து குளிர் ஜாஸ்தியா இருக்கும், குளிர் இருக்கும் அப்படிதானே? நம்மளே என்ன செய்வோம், நம்மளோட சம்மர் ஹாலிடேஸ் வரும்போது நம்ம என்ன எதை சூஸ் பண்ணுவோம்னா ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி போகலாம். ஏன்னா அங்கே வந்து கிளைமேட் வந்து ஓரளவுக்கு எப்படி இருக்கும், ஓகேயா இருக்கும். நமக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பல 100 ஆண்டுகளாகவே அவங்க அப்படிதான் இருக்காங்க. நம்மளோட நார்த்து சைடும் அப்படிதானே இருக்கும். இந்தியாவோட நார்த்து சைடு காஷ்மீர், ஜம்மு எல்லாமே, மும்பை எல்லாமே எப்படி இருக்கும், அவங்களோட குளிர்காலத்துல பயங்கரமான குளிராகவும் வெயில் காலத்துல அதே போல அவங்களுக்கு வெப்பம் வந்து பயங்கரமாகவும் இருக்கும். ரைட்டா? அது வந்து ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறத காலநிலைன்னு சொல்றாங்க. வானிலைனா என்ன, காலநிலைனா என்ன ஜஸ்ட் புரிஞ்சிருச்சுல? புரியாதவங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இதை வந்து புவியோட இன்னையோட கிளாஸ் புவியின் வெப்பமண்டலங்கள். புவியோட வெப்பமண்டலங்களை 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த புவியோட வெப்பமண்டலம் பிரியறதுக்கு காரணம் என்னன்னா, புவி வந்து எப்படி இருக்கு, கோள வடிவமா இருக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா, சூரிய கதிர்கள் வந்து பூமி மேல விழுகும்போது செங்குத்தா விழுகும் போது ஒரு மாதிரியோ, பக்கவாட்டுல விழுகும் போது இன்னொரு மாதிரியோ, அதோட அந்த கதிர்கள் அந்த சூரியனோட வெளிச்சம் அந்த கதிர்கள் விழுகிறத வச்சு என்ன செய்யறது, அது வந்து மாறுது. ஒவ்வொருத்தருக்கும் காலநிலை வந்து மாறுது அப்படி சொன்னோம். அதுக்கு காரணம் என்ன, பூமி வந்து கோள வடிவமா இருக்கிறது அதோட காரணம் அப்படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 3 வெப்பமண்டலங்கள்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வெப்பமண்டலம் மட்டும்தான். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த வெப்பமண்டலம். சரியா? ரெண்டையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இனி வர்றதுலாம் கடக ரேகை மகர ரேகை இது மாதிரி தான் வரும். அதனால புரிஞ்சு படிங்க. பக்கத்துல புக்கு எடுத்து இருந்தீங்கன்னா அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம் பக்கத்துல வச்சுட்டு கடக ரேகை மகர ரேகை எங்க இருக்குன்னு பாருங்க. அதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் இந்த வெப்பமண்டலம் இருக்கு. இங்க சூரியனோட கதிர்கள் நான் சொன்னேன் இல்லையா, செங்குத்தா விழுகிறனால இங்க வந்து என்ன செய்யுது, வெப்பம் அதிகமா இருக்கு. நீங்களே கற்பனை பண்ணுங்களேன், ஒரு பால் மேல வந்து சூரியனோட கதிர்கள் விழும் போது அங்க மேல இருக்கிற பகுதியில தான் பயங்கரமா என்ன செய்யும், அது வந்து வெப்பம் விடுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன செய்யும், ஒரு ஹீட் வந்து வெப்பம் வரும். அதனால இங்க அதிகபட்சமான வெப்பம் வந்து பெறுது. இததான் என்ன சொல்றாங்கன்னா வெப்பமண்டலம் அல்லது அயன மண்டலம். ஈஸியா இருக்கா? ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் என்ன சொல்ல போறீங்க, கடகரைக்கும் மகர ரேகைக்கும் நடுவுல இருக்கு. செங்குத்தான கதிர்கள் வந்து விழுகிறனால இங்க வெப்பம் அதிகமா இருக்கிறது. இதனால இது வந்து என்ன சொல்றோம், வெப்பமண்டலம் அல்லது அயன மண்டலம் சொல்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது மித வெப்பமண்டலம். பேர்லயே இருக்கு மித வெப்பமண்டலம். அப்ப சோ வெப்பம் கொஞ்சம் மிதமா இருக்கும் போல, அதானே? ரைட், வெரி குட். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வட அரைக்கோளத்துல, கோள வடிவமானது பூமின்னு பார்த்தாச்சு. அதுல வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம் இருக்கும் இல்லையா? அதுல வட அரைக்கோளத்துல இந்த கடக ரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் நடுவுல வந்து இது இருக்கு, இந்த மித வெப்ப மண்டலம். அடுத்து தென் அரைக்கோளத்துக்கும் மகர ரேகைக்கும் அண்டார்டிகா வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில என்ன செஞ்சிருக்கு, அமைந்திருக்கு. இதை வந்து அந்த புக்கு எடுத்து வச்சு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பலாம் டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது. இதை டயக்ராம் வச்சு படிக்கும் போது யார் சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை. அந்த டயக்ராம்ல கடகரேகை எங்க இருக்கு, மகர ரேகை எங்க இருக்கு, வட அரைக்கோளம் எங்க இருக்கு, தென் அரைக்கோளம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? அங்க வந்து என்ன பார்த்தோம், செங்குத்தா விழுகிறதுனால வெப்பம் வந்து அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். இங்க சாய்வான கதிர்களை பெறுறதுனால என்ன செய்யறது, படுகோணம் துருவத்தை நோக்கி செல்கிறது.
துருவத்தை நோக்கி சொல்ல சொல்ல அது என்ன ஆகும், குளிர் கொஞ்சம் கம்மியாக ஆக ஆரம்பிக்கும். எனவே இம்மண்டலம் மித வெப்பமண்டலம் என அழைக்கப்படுகிறது. இது அங்க வந்து வெப்பமண்டலத்துல வந்து செங்குத்தான கதிர்கள் வந்து நேரா, செங்குத்துனா தெரியும்ல, டைரக்டா செங்குத்தா விழுகிறது. ஓகேவா? இங்க வந்து கொஞ்சம் சாய்வான கதிர்களை பெறனால என்ன செய்யுது, மிதமான வெப்பம் வந்து இங்க இருக்கு. ரைட். குளிர்மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிக் வட்டத்திற்கும் வடதுருவத்துக்கும் நடுவுல இருக்கதா குளிர்மண்டலம். அண்டார்டிக் வட்டத்திற்கும் தென் துருவ பகுதிக்கும் இடையே என்ன செஞ்சிருக்கு, அமைந்துள்ளது. அண்டார்டிக் வட்டத்திற்கும் தென் துருவ பகுதிக்கும் இடையே அமைந்திருக்கு. இங்க வந்து எல்லா ஆண்டு முழுவதுமே குறைந்த வெப்பத்தை தான் இது பெறுகிறது. ஸோ இப்போ இந்த அப்படி குறைஞ்ச வெப்பமே ரொம்ப கம்மியா இருக்கும் போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா பனியால் வந்து சூழப்படுது. இப்பகுதி துருவ மண்டலம்னு சொல்றோம். ஓகேவா? இப்பகுதி என்ன சொல்றாங்க, துருவ மண்டலம் சொல்றாங்க. 3 மண்டலத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், குளிர் மண்டலம். ஓகேவா? அந்த குளிர் மண்டலம் உறைப்பனி மண்டலமும் சொல்லுவாங்க. குளிர் மண்டலத்தை உறைப்பனி மண்டலமும் சொல்றாங்க, துருவ மண்டலமும் சொல்றாங்க. ரைட். அதிக இப்ப நம்மளோட வேர்ல்டுலேயே, உலகத்திலேயே, பூமியிலேயே அதிகபட்ச வெப்பநிலை எப்பயும் குறைவான வெப்பநிலை எந்த சமயத்துல பதிவாயிருக்கு, எந்த நாட்டுல பதிவாயிருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? இந்த டிஎன்பிசில கூட மேக்சிமம் நிறைய கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் தான் வந்து ஆஃபீஸர்ஸாக ஹையர் கிரேடுக்கெல்லாம் போவீங்க. ஸோ எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க, படிக்கிறப்பயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ரைட்டா? பூமியில் வந்து இதுவரை இன்ன வரையுமே என்னது மிக அதிகபட்சமான வெப்பநிலை எதுனா 56.7 செல்சியஸ். செல்சியஸ் வேற, ஃபாரன்ஹீட் வேற. ஓகேவா? இங்க வந்து 56.7 செல்சியஸ்ன்றது 1340 ஃபாரன்ஹீட்டுக்கு சமம். நம்மளால 37 டிகிரி செல்சியஸே தாங்க முடியாது, அப்படித்தானே? அதாவது ஃபீவர்ல வந்து கவனிங்க, ஒரு 197 99 வரையும் கூட நம்மளால ஹீட்டை தாங்கிக்க முடியும். 101 ஃபாரன்ஹீட்லாம் வந்துச்சுன்னா டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? டாக்டர் சொல்லுவாங்களோ 103 104 இருக்கு, இவங்களுக்கு ரொம்ப வந்து 104லாம் வந்தால் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, பாப்பாவுக்கு ரொம்ப குட்டி பாப்பாவால் இருந்தால் நல்லா தண்ணி வச்சு ஒத்தனம் கொடுத்துருங்க, ஹீட் வந்து தலைக்கு ஏறாமல் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா 104ல நம்ம தாங்க முடியாத வந்து ஹீட்டு நமக்கு, அதை தான் ஃபீவர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செல்சியஸ்லேயும் 37 வரை தாங்க முடியும், அதுக்கு மேலே வந்து முடியாது. அப்படிதானே? 37 31 கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, ரைட். இதை வந்து அதிகபட்சமான வெப்பநிலை வந்து 56.7 செல்சியஸ். இது 1913 ஜூலை 10 கலிபோர்னியால இருக்க கிரீன்லாந்து மலைத்தொடர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் பதிவாயிருக்கு. இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம், 1913 ஜூலை 10. குறைந்தபட்ச வெப்பநிலை எப்படி இருக்குன்னா -89.20 செல்சியஸ். புரியுதா? மைனஸ்னா குளிர் பயங்கரமா இருக்கும். அதுல -89.20 சொல்லி நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு குளிர் வந்து அங்க இருக்கும். அப்படிதான் அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்டாக் நிலையத்துல இது என்ன செஞ்சிருக்கு, பதிவாயிருக்கு. எந்த இயர்னா 1983 ஜூலை 21. ஓகேவா? இந்த ரெண்டையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகபட்ச வெப்பநிலை எங்க எப்ப நிலவுச்சு, எவ்வளவு டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் இம்பார்ட்டன்ட். அதே போல குறைந்தபட்ச வெப்பநிலை எங்க எப்ப நிலவியது, அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். அடுத்து மழைப்பொழிவு. மழைப்பொழிவுனா ரெயின்ஃபால். அதுக்கு வந்து என்ன, எப்படிலாம் மழை பொழியுது அப்படின்னு பார்க்குறோம். வளிமண்டலத்தோட நீராவியில இருக்க நீர் சுருங்குதல் மூலமா அது வந்து ஒரு பூரித நிலையை அடைஞ்சிருது. பூரித நிலையை அடையும் போது புவியீர்ப்பு விசை எப்படிலாம் இருக்கும், பூமியை நோக்கி தானே புவியீர்ப்பு விசை இருக்கும். அப்ப அந்த திரவ நீர் வந்து ஆட்டோமேட்டிக்கா பூமியை நோக்கி வர்றதே மழைப்பொழிவுன்னு சொல்றாங்க. ஓகேவா? வளிமண்டலத்துல நீர் சுருங்குறதுனால பூரித நிலையை அடைஞ்சு இந்த புவியீர்ப்பு விசை மூலமா கீழ் நோக்கி என்ன செய்யுது, வர்ற திரவ நீர் வந்து மழைப்பொழிவுன்னு சொல்றோம். நீரோட சுழற்சியோட முக்கிய கூறுதான் மழை பொழியும், மழையாகும். சரியா? நீர் சுழற்சி வந்து அதாவது நீர் சுழற்சினா என்ன செய்யுது, ஆவியாகி மழை வந்து இந்த கடல்ல நீர் ஆவியாகி என்ன செய்யுது, மேக போகுது. மேல இருந்து திரும்ப என்ன செய்யுது, மழை பொழிவா பூமிக்கு வருது. இது வந்து ஒரு நீரோட சுழற்சி தானே, அதை தான் சொல்றாங்க. நீரோட சுழற்சியோட முக்கிய கூறு தான் மழையாகும்.
புவியில நன்னீரை உருவாக்குறது எதுன்னு கேட்டோம்னா அது மழைப்பொழிவு தான் நன்னீரை உருவாக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. மழைநீர் தான் எல்லாவோட நீருக்குமான ஒரு முக்கியமான ஆதாரம். என்ன நீருக்கு முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மழைப்பொழிவு தான். மழை பொழியறதுனால தானே நமக்கு என்ன செய்யுது, தண்ணிலாம் கிடைக்குது. டேம்லயா இருக்கட்டும், எதுலனாலும் வாட் எவர் இட் இஸ். மழைன்ற ஒண்ணு இல்லைன்னா நம்ம யோசித்து பாருங்க, தண்ணிக்கு படாத பாடு என்ன செய்யணும், பட ஆரம்பிச்சிடணும். ஸோ மழை தான் நீருக்கு மூலாதாரம். ஆதாரம் சொல்றது மூலாதாரமே என்னதுதான் மழை நீர் தான். ஓகே. வெப்பநிலைக்கும் மழை பரவலுக்கும் ரொம்ப வெப்பநிலைக்கும் மழை பரவல்னா நம்மளோட டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அதுக்கும் மழை பரவலுக்குமே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்போ மழை சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா மழை சீசன்ல காலையில பயங்கர ஹீட் நம்மளால தாங்க ஆனா அது மழை பொழியிற காலமாவே இருந்தாலுமே அன்னைக்கெல்லாம் ஒரு ஈவினிங் வரை பயங்கர வெயில் அடிக்கும். நம்மளால டெம்பரேச்சர் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ பேரண்ட் சொல்லுவாங்க, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா மழை வரும். ஏன்னா வெயிலோட தாக்கம் இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வெயில் காலத்துல சொல்ல மாட்டாங்க. ஓகேவா. அதை என்ன செய்வாங்க, அந்த மழை பொழிவு காலத்துல சொல்லும் போது அது கரெக்டா எக்ஸாக்டா கரெக்டா இருக்கும். புரியுதா. அந்த வெப்பநிலைக்கும் மழை பரவுது இல்லையா, மழை பரவலுக்கும் அதுக்கான தொடர்பு ரொம்ப பக்கத்துல நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. பொதுவா மழைப்பொழிவு நிலநடுக்கோட்டு பகுதிகள்ல அதிகமாக இருக்கும். நிலநடுக்கோட்டுலாம் படிச்சிருக்கேன். அந்த டயக்ராம்ல எல்லாமே இருக்கும் பாருங்க. நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாகவும் துருவ பகுதிகளை செல்ல செல்ல மழையோட அளவு குறைகிறது. துருவ பகுதினா அந்த குளிர்லாம் இருக்கு இல்லையா, அங்கிட்டு போக போக மழையோட அளவு என்ன செய்யுது, குறைகிறது. மழை பொழிவை எதை வச்சு அளவிடுறாங்கன்னு பார்த்தா மலைமானியால் அளவிடப்படுகிறது. மழைப்பொழிவை எதால அளவிடுறாங்கன்னா மலைமானியால அளவிடுறாங்க. இப்ப நமக்கு ஃபாரன்ஹீட் எல்லாம் எதுல அளவிடுவோம், தெர்மோமீட்டர் வச்சிருப்போம்ல, செல்சியஸ், ஃபாரன்ஹீட். ஓகே. அதே போல மழைக்கு மலைமானி, சரியா. வெப்பநிலை மானின்னு சொல்லுவோம் அதை அளவிடுறதுக்கு, இதுக்கு மலைமானி. ரைட். அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸோட நம்ம காற்றோட அழுத்தமே அதெல்லாம் படிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடக்குது பார்க்கலாம்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.